ஹாய், நான் உங்களுக்கு ஒரு கலந்த சாதம், நம்ம லெமன் ரைஸு புளியோதரை மாதிரி மாங்காய் சாதம் செஞ்சு காமிக்க போகிறேன். சீசனுக்கு வந்து இது செஞ்சு சாப்பிட்றது வந்து மாங்காய் ஊறுகாய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க மாங்காய் சாதமாக செஞ்சு சாப்பிட்லாம். நிறைய சின்ன பசங்களுக்கே மாங்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை வந்து பிளெயினாக சாப்பிட்டா பல்லு கூசுங்கிற கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மாங்காய் சாதம் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இதுக்கு வந்து மாங்காய் நம்ம ஒரு நல்ல மீடியம் சைஸு மாங்காய் கட் பண்ணியிருக்கேன். சாதம் இருக்குது. இது குக் பண்ணி வச்சிருக்கிற சாதம். ஆமாம், இந்த இது தேவையானது போடுவேன் நான். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு வந்து உங்களுக்கு நம்ம லெமன் ரைஸ்க்கெல்லாம் போடுவோம்ல, புளியோதரை இதுக்கெல்லாம் போடுற மாதிரி இதுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. எடுத்து வச்சிருக்கேன், நான் வேணுங்கிற அளவுக்கு தான் எடுப்பேன். வேர்க்கடலை வந்து இந்த புளிப்பா லெமன் ரைஸ் இதுக்கெல்லாம் இப்போ எல்லாரும் போடுறாங்க, புளியோதரைக்கெல்லாம் நம்ம போடுறாங்க. நானும் வந்து மாங்காய் சாதத்துக்கும் போட்டால் நல்லாயிருக்கும். அது எடுத்திருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் சீரகம் போட்டால் வாசமாக இருக்கும். சீத்தல் சீரகம் எடுத்து வை. இது வந்து இது பெருங்காயம் போடு. கொஞ்சம் சீரகம் இதில் போடு, இப்படி போடு. கொஞ்சமாக நான் இந்த தேங்காய் சாதத்துக்கெல்லாம் போடுவோம்னா அது மாதிரி. உப்பு வந்து இதுக்கு இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர் வேண்டியதில்லை. இப்போ நம்ம செய்வோம். சரியா? ஆன் பண்ணல நீங்கள் அடுத்த முதல்லையே. எண்ணெயுமே வந்து நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். கலந்த சாதம் எல்லாத்துக்குமே, தேங்காய் சாதத்தை தவிர மற்ற சாதத்துக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். சரியா? அதனால் நான் இப்போ நல்லெண்ணெய் தான் போட போகிறேன். முதல்ல வந்து வேர்க்கடலையை வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் வாயில் கடிபடும் போது அந்த வேர்க்கடலை வாசத்தோட இருக்கிறது வந்து நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிருக்கு. இல்லை, சட்டி காயட்டும். இனி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடலை போடும். நான் முதல்ல வந்து வேர்க்கடலை வறுத்துக்கிறேன். ஏன்னு கேட்ட, வேர்க்கடலை வறுத்துட்டு தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கணும். கடைசியில் போட்டோம்னா அதோட சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இதை இது பண்ணி இந்த நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அப்படியே மாங்காயை போடுறோம்னா அப்படி போட வேண்டாம். போட்டோம்னா கொஞ்சம் பதத்துரும். அதை விட இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன தட்டு அம்மா அதில் எடுத்துக்கோங்க. அது முதல்ல வறுபடட்டும். இந்த வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வந்துருச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க, கருக்கிடாதீங்க. கருக்காமல் இந்த நல்லா நான் இப்போ இதை எடுத்து இதில் வச்சுக்கிறேன். கடைசியில் போட்டுரும். இப்போ வந்து இதுக்கு மேலே எண்ணெய் தேவையில்லை இல்லையாம்மா? வேண்டியதில்லை, அவ்வளவுதான். இந்த கலந்த சாதத்துக்கு எவ்வளோ எண்ணெய் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் போதும். அந்த கடலை பருப்புலாம் கொஞ்சம் நான் போடுறேன். சீரகத்தையும் போட்டுரும். இன்னும் நல்லா தான் எண்ணெய் இருக்குது, போதும். நேரம் பெருங்காயத்தையும் கொஞ்சம் இது பண்ணிடுறோம். இந்த நல்ல நேரம் மாறிடுச்சு. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு. இனி உங்களுக்கு எல்லாமே தெரியும், லெமன் ரைஸ்லாம் இப்படி தானே தாளி பண்ணணும். அதே மாதிரி தான் இது மஞ்சத்தூளையும் போட்டுக்கிடலாம். நல்லா வாசம் வருது. இப்போ இதையும் போட்டுக்கிறேன். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மாங்காய் வந்து வதக்கும்போது கொஞ்சம் குழைய ஆரம்பிக்கும். அதனால நம்ம கொஞ்சம் வெந்துருச்சான்னு பார்க்கணும். சாதத்துலேயே மாங்காய் வெந்துடும். சாதம் சூடாக இருக்கும்போது அதுலேயே வேகத்தான் செய்யும். நம்ம இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். சாதம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோமாங்கிறத யோசிக்கணும் நீங்கள். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு அளவு மட்டும் போடுங்க. சாதம் உப்பு இல்லாமல் நம்ம பக்கத்தில் செய்ய மாட்டோம். உப்பு இல்லாமல் போட்டு வேக வைக்க மாட்டோம். இந்த
இவ்வளவுதான். இதுக்கு மேலையெல்லாம் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சரியா? இப்போ வந்து வேணுங்கிற அளவுக்கு ரைஸ் எடுத்து இப்போ இந்த இது வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹாஃப் கப்புக்கு கூட தான் ரைஸ் இருக்குது இதில். ஆனால் இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு தேவையோ அவ்வளோதான் போடணும். நீங்கள் இப்போ மாங்காயை வந்து இது பண்ணிவிட்டு சாதம் நம்ம வடித்த சாதம் பூராத்தையும் போட்டோம்னா எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும். புளிப்பு கொஞ்சம் நமக்கு அது பிடிச்சி தானே நம்ம இது சமையல் பண்ணுறோம். இந்த மாங்காய் பழமும் மீதி இருக்குது. இது இனி அம்மா செக் பண்ணிவிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இது போலன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். லெமன் ரைஸ் மாதிரியே தான் இதுவும் கொஞ்சம். இதில் தேங்காய் போடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க போடலாம். அது தேங்காயெல்லாம் போட்டால் அந்த புளிப்பு சரியாக வராது. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த புளிப்பு இதுதான் சரியாக இருக்கும். கடலை எப்போ போடுறோம்? இந்த புளிப்பு சாப்பிட முடியாத பல்லு கூச்சத்தை கொடுக்குற அளவுக்கு புளிப்பாக இருக்கக்கூடாது. ஆமாம், இது வந்து இப்போ சீசன் இருந்ததுனால இன்னைக்கு ரொம்ப. அதனால நீங்கள் மாங்காய் சாதம் சர்வ் பண்ணும்போது மாங்காயே இல்லைம்மா வெறும் ஜோர் தான் இருக்குன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. மாங்காய் வாசம் இருக்கணும், மாங்காய் டேஸ்ட் தெரியணும். அது நேரத்தில் புளிப்பு ரொம்ப இருக்கக்கூடாது. இது சரியாக மிக்ஸ் ஆகலாமா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. சரியாக போச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு குக்கிங் பவுலில் சர்வ் பண்ணிட்டு கூட கடலைப்பருப்பை போட்டுக்கிடலாம். கடலைப்பருப்பு எந்நேரம் போடுறதுங்கிறது நம்மளோட இதுதான். என்னை பொறுத்த மட்டுக்கும் கடலைப்பருப்பு கிறிஸ்பியாக இருக்கணும் வாயில் கடிபடும்போது. ரைட். சிம்பிளான டேஸ்டான மாங்காய் சாதம். இதை இப்போ சர்வ் பண்ணிடலாமா? சர்வ் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு. அருமையான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கலவை சாதம். நல்ல வயிற்று பிள்ளைக்கார பிள்ளைக்கெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு அவருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் துவையல் நல்லாயிருக்கும். வேர்க்கடலை போட்டு அரைச்ச தேங்காய் துவையல் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாவோட நல்லாயிருக்கும், பக்கடா நல்லாயிருக்கும், சிப்ஸு நல்லாயிருக்கும். காம்பினேஷன் இது எல்லாமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி பக்கத்தில் வச்சு கூட சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். நல்லாயிருக்கும்.